அதானியும் 2015 ஜெயலலிதா ஆட்சி இருந்தபோது அதானியும் அப்போது இருந்த அதிமுக அரசும் உடன்பாடு போட்டது உண்மைதானே. அதில் ஒரு யூனிட் மின்சாரம் எவ்வளவுக்கு வாங்குறேன்னு சொல்லி ஜெயலலிதா இது போட்டாங்க உடன்பாடு. இந்த திருட்டு கூட்டம் வந்தோடனே இப்போ எவ்வளவு அதிகம் கொடுத்து இந்த மின்சாரத்தை வாங்குகிறாங்க. அதுக்காக வாங்கப்பட்ட லஞ்சம் என்ன? இன்று இருக்கும் தலைமுறை இந்த துரைமுருகனை பற்றி தெரிந்து கொள்ளணும். இந்த துரைமுருகனுக்கு ஆசான் யார்? இவர் ஒன்லி சிஷியன் தான். இவருக்கு குரு யார்? அப்போ சிறு வயதில் இருக்கும்போது இவங்க என்ன பாடுபடுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இவ்வளவு ஆதாரத்தையும் வச்சுக்கிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார் அண்ணாமலை. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்போ அவங்களுக்கும் கள்ள தொடர்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். உங்கள் கையில் தான் அவ்வளோ ஆதாரம் இருக்க, எதுக்கு எலெக்ஷன் வரை வெயிட் பண்ணுறீங்க? வணக்கம். அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான செய்திகள். அதாவது தமிழ்நாடு சட்டசபை கூட்டியிருக்காங்க. அங்கே ஒரே தகராறு. அங்கே பேசப்பட்ட விஷயங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். முதல் விஷயம் அதானி விவகாரம். அதானிகிட்ட லஞ்சம் வாங்கின விவகாரம். அமெரிக்கன் நீதிமன்றம் தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அதானிகிட்ட அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க. தெலுங்கானாவில் ஒத்துக்கிட்டாங்க. நான் 100 கோடி வாங்கினேன், திருப்பி கொடுத்துருக்கேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ஆள் கடப்பாறையே முழுங்கிடுவாங்க. இவங்க ஸ்டாலின் சாதாரணமானால எத்தனை கடப்பாறையை முழுங்கிட்டு ஏப்பம் விட்டால் எவ்வளவு தப்புகளை பண்ணி அதை நியாயப்படுத்தினால் அவங்க அப்பாவும் இவரும் எத்தனை பேரை தற்கொலை பண்ணிக்கிட்டு அதை கூட நியாயப்படுத்திக்கிட்டு அதை கூட நல்ல மனிதர்கள் மாதிரி இன்னும் சமுதாயத்தில் ஒரு உலா கொண்டிருக்கிறார்கள். அவங்க அப்பா அரசியல் கொலைகள் கொஞ்சமாக, அவரும் கடைசி வரை ஆட்சி செய்துட்டு போயிட்டு 80 அடி சிலை, மிகப்பெரிய அது சமாதி, ஊருக்கு சிலை, இவ்வளவையும் பண்ணாலுங்க. இவங்களுக்கு சொல்லி தரணுமா? இதெல்லாம் சாதாரணம் அவங்களுக்கு. அதனால் இன்றைக்கி பெரிய விவாதம் வருது. அப்போ ஸ்டாலின் வாயை திறக்கிறார். இன்றைக்கி தான் முதல்ல என்னை நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதானியை நான் சந்தித்தேன்னு அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் பதில் சொல்கிறேன். அதானியை நான் சந்திக்கவில்லை. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதானியை நான் சந்திக்கவில்லை. இப்பொழுதும் சொல்கிறேன், எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? சரி, இவ்வளவு நாளாக டாக்டர் ராமதாஸ் இவர் அதானியை சந்தித்தாருங்கிற குற்றச்சாட்டை 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார். வாயை திறக்கலை ஸ்டாலின். அவருக்கு வேலை இல்லைன்னாரு. யாருக்குமே பதிலே சொல்லலை. இப்போ மட்டும் சட்டசபையில் நான் அதானியை சந்திக்கவில்லைன்னு ஏன் சொல்கிறாரு? நல்லா யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள். இதை வெளியில் சொல்லியிருக்கலாமே, ஏன் சட்டசபையில் போய் சொல்லணும்? அப்படின்னா அது காரணம் சொல்கிறேன். இந்த திருட்டு திராவிடத்தை பற்றி எனக்கு தானே தெரியும். இந்த ஜீன் எல்லாம் எப்படின்னு. சட்டசபைக்குள்ளே நீங்கள் இப்போ என்ன பேசினாலும் வெளியில் கேஸ் போட முடியாது. சட்டசபைக்கு அது ஒரு இது இருக்குது, சிறப்பு சலுகை, ப்ரிவிலேஜ்னு பேர் ஆங்கிலத்தில். சட்டசபைக்கு ஒரு பெரிய இது இருக்குது. என்னென்னா சட்டசபைக்குள்ளே நீங்கள் யாரை பற்றி என்ன பேசினாலும் எந்த பொய்யை சொன்னாலும் உங்கள் மேலே கேஸ் போட முடியாது. அதனால தான் ஸ்டாலின் வசதியாக வெளியில் வாய் திறக்கலை. ஏன்னா வெளியில் போய் சொன்னேன் அவனாச்சும் கேஸை போட்டு விட்டுறான். அதே பொய்யை சட்டசபையில் சொன்னீங்கன்னா கேஸ் போட முடியாது. அதுக்கு தான் வசதியாக என்ன பண்ணிட்டாரு, நான் அதானியை சந்திக்கவில்லை அப்படின்ட்டு. அப்போ அமெரிக்கா கோர்ட்டு சொன்னது பொய்யா? அமெரிக்கா கோர்ட்டு கிளீனாக சொல்லியிருக்காங்க. அதானி தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காரு, ஆதாரம் மாட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் கோர்ட்டு போய் சொல்லுவானா? நம்ம கோவுக்கு இது மாதிரி இல்லை. நம்ம நீதிமன்றங்கள்லாம் கிட்டக்க நிற்க முடியாது. அமெரிக்கன் நீதிமன்றத்தில் ஜனாதிபதி மேலேயே கேஸை போடுவான். இங்கே முதலமைச்சர் மேலே கேஸை போட்டாலே வக்கீல் ஜட்ஜுங்கெல்லாம் நான் இதை விட்டு விலகிக்கிறேன்னு போயிடுவாங்க. அமெரிக்கன் நீதிமன்றம் அப்படி இல்லை. ஜனநாயகம் தழைத்தோங்குது இங்கே. அப்படிப்பட்ட நீதிமன்றம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் பணம் கொடுத்தேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் சொல்லதை நம்பணுமா, ஸ்டாலின் சொல்லதை நம்பணுமா? ஸ்டாலின் எப்படி ஆடணும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்க நீதிமன்றம் எப்படின்னு தெரியும். அதனால்
முழு பூசணிக்காயை இவங்க அப்பா சோத்தில் மறைக்கிறாரு ஸ்டாலின். இவங்க அப்பா இமயமலையே சோத்தில் மறைப்பார். அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு நல்லவர் மாதிரி நாடகம் ஆடுவார், நல்லவங்க மாதிரி பேசுவார். அதே கலையை கற்றுக்கொண்டிருக்கிறார். நான் பண்ணலை, நான் சந்திக்கலை. ஆனால் நான் சந்திக்கலைன்னு சொன்னார் ஒழிய, நானும் என்னை சார்ந்தவர்களோ என் குடும்பத்தினரோ என்னுடைய கட்சியினரோ கட்சி தலைவர்களோ என்னுடைய மந்திரிகளோ சந்திக்கவில்லைன்னு சொல்லணும்ல. நான் சந்திக்கவில்லைன்னு சொல்லி தப்பிச்சுட்டா போதுமா? சபரீசன் சந்தித்தாரா இல்லையா அப்படின்னு ஒரு செய்தி வருது. பதில் சொல்லுங்கள். நீங்கள் தான் எல்லாத்துலேயுமே கழுவுற மீனில் நழுவுற மீனாச்சே. செந்தில் பாலாஜிங்கிற பலிகடா வச்சுருக்கீங்க, எல்லாம் அவர் கலெக்ஷன் பண்ணுவார், உங்களுக்கு பங்கு வந்துடும். சபரீசன் சந்தித்தாரா இல்லையா? அதானியின் மகன், உங்கள் மகன் உதயநிதியை சந்தித்தாரா இல்லையா? எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு உதயநிதியை சந்தித்தது. ஆக எல்லாத்தையும் சந்தித்து யார் மூலமாகவும் சந்தித்து பணத்தை வந்து பினாமி மூலமாக வாங்கிட்டு நல்லவர் போல் நடிக்கிறீர்களா ஸ்டாலின் அப்படிங்கிற கேள்வியை தான் உங்களுக்கு கேட்குறேன். அதுக்கடுத்தது அதில் அதானி விஷயம், ஸ்டாலின் இது அதானி விஷயம் வந்து பார்லிமெண்ட்டில் ரொம்ப பேசப்படுது. அப்போ பார்லிமெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. இது பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பலாமா அப்படிங்கிறாங்க. இவருக்கு தான் எம்பி 23 எம்பி இருக்குல்ல. பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் என்னென்ன ஃப்ராடு பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணும்னு தெரியும். இவருக்கு ஒரே குஷி, பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்கணும் அப்படிங்கிறார் சட்டசபையில். ஆனால் எங்களை பொறுத்தவரை சிபிஐ விசாரிக்கணும். சிபிஐ விசாரித்தாலும் பாஜகக்காரங்க உங்களுக்கு சலுகை பண்ணிடுவாங்க, இருந்தாலும் சிபிஐ விசாரிக்கணும். இல்லை உச்சநீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரிக்கணும். அப்போ தான் அதானிகிட்ட பணம் வாங்கினவங்க யார், இவங்க குடும்பத்தில் யார் வாங்கினா, பணம் எங்கே போச்சு, பொதுமக்களுடைய உபயோகப்படுத்தும் மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்கி பொதுமக்களின் மின்சார கட்டணத்தை உயர்த்தியதற்கு யார் காரணம்? அதானியும் 2015 ஜெயலலிதா ஆட்சி இருந்தபோது அதானியும் அப்போது இருந்த அதிமுக அரசும் உடன்பாடு போட்டது உண்மைதானே? அதில் ஒரு யூனிட் மின்சாரம் எவ்வளவுக்கு வாங்குறேன்னு சொல்லி ஜெயலலிதா வந்து இது போட்டாங்க உடன்பாடு. இந்த திருட்டு கூட்டம் வந்தோடனே இப்போ எவ்வளவு அதிகம் கொடுத்து இந்த மின்சாரத்தை வாங்குகிறாங்க, அதுக்காக வாங்கப்பட்ட லஞ்சம் என்ன? இதையெல்லாம் சிபிஐ விசாரித்தா தான் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள். அதனால் ஸ்டாலின் இந்த விஷயத்தை சட்டசபையில் பேசியதற்கு காரணம், அவர் மீது யாரும் சட்டசபையில் பேசியதை வைத்து எந்த வழக்கும் போட முடியாது என்பதை மிக 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 எச்சரிக்கையுடன் அங்கு பேசியிருக்கிறார். ஸ்டாலின் வெளி இடத்துக்கு வந்து நானோ என் குடும்பத்தினரோ என் கட்சியினரோ என்னுடைய மந்திரிகளோ வாங்கவில்லை என்று சொல்ல வேண்டும். அப்போ தான் தமிழ்நாடு மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது அதுதான். எனக்கு தெரியாதா என்னென்ன ஃப்ராடு பண்ணுவீங்கன்னு அப்பா. அதனால் நான் அடித்து சொல்கிறேன், இதில் மிகப்பெரிய பணத்தை வந்து ஸ்டாலின் வாங்கியிருக்கிறார், அது சந்தேகம் இல்லை. செந்தில் பாலாஜி தான் வாங்கி கொடுத்துருக்கிறார். இந்த உண்மை வெளிவரும் வரை அந்த பிரச்சனையை எல்லோரும் பெரிதாக எடுக்க வேண்டும். அமெரிக்கா நீதிமன்றம் இவர்களை விடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்யணும். அதுக்கடுத்தது சட்டசபையில் நடந்த ஒரு பெரிய சண்டை. எடப்பாடிக்கும் துரைமுருகனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த வீடியோவை பாருங்கள். நான் அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க. அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்ல, மாண்புமிகு அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு உறக்கமா பேசுறாரு, நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். வீடியோ பார்த்தீங்கல்ல, 85 வயதாகிற துரைமுருகன் என்ன குதிக்கிறாருன்னு பார்த்தீங்களா? என்ன கத்துறாருன்னு பார்த்தீங்களா? 85 வயதான துரைமுருகனே இந்த கத்துனா, துரைமுருகன் 30 வயசில் இருக்கும்போது 35 வயசில் இருக்கும்போது என்ன வேலை பண்ணியிருப்பார் யோசிங்க. 40-45 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணியிருப்பார்? இன்று இருக்கும் தலைமுறை இந்த துரைமுருகனை பற்றி தெரிந்து கொள்ளணும். இந்த துரைமுருகனுக்கு ஆசான் யார்? இவர் ஒன்லி சிஷியன்தான். இவருக்கு குரு யார்? அப்போ சிறு வயதில் இருக்கும்போது இவங்க என்ன பாடுபடுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. 85 வயசில் இந்த குதிக்கிறார். 40 வயசில் எம்ஜிஆர் படிக்க வச்சார். 25-30 வயசில் உடனே திமுகவில் சேர்ந்தார். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார்.
கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, முதலமைச்சர் ஆன உடனே, எம்ஜிஆர் ஆன உடனே, கா சுப்புன்னு ஒரு கம்யூனிஸ்ட் வரும். அவர் ரொம்ப நல்லா பேசுவார், மேடை பேச்சு இதெல்லாம். உடனே பணத்தை கொடுத்து கா சுப்புவை திமுகவில் எப்படியாச்சும் சேருங்கன்னார் கருணாநிதி. நல்லா பேசுகிறவங்கள சேர்த்துக்குவார். இந்த காமெடி, அந்த இப்போ லியோனி அவரெல்லாம் இவர் தான் ஆள் அனுப்பி சேர்த்தார் திமுகவில். போய் பேசணும் அப்படின்னு. தீப்பொறி ஆர்வம், கெட்ட வார்த்தைலாம் திட்டுவார். அவரை தேடி போய் ஆளை வச்சு கூட்டிகிட்டு வந்து சேர்த்தார். அதே மாதிரி கா சுப்புங்கிறவர் அதை சேர்த்தார். ரஹ்மான் கான் நல்லா பேசுவார்னு ஒன்று, நல்லா பேசுன மாதிரி பரவாயில்ல, அடிதடி பண்ணுவானா அப்படி தான் கேட்பார் அவர். ஆமாம் சார், நல்லா அடிதடி பண்ணுவான் அப்போ சேர்த்துற கட்சியில். அப்படி க்ரயோன்னு சொல்லுவாங்க, மூவேந்தர்கள். அப்போ அதில் முதல் வேந்தர் வந்து துரைமுருகன். இப்போ இந்த குதிச்சிருந்தா 77ல் எதிர்கட்சியாக இருக்கும்போது எம்ஜிஆருக்கு எதிராக என்ன குதிச்சிருப்பாங்க, அவர் எப்படி சமாளிச்சிருப்பார் பாருங்க. அந்த அளவுக்கு இப்போவாச்சும் வயசானதுனால அவரால் எந்திரிச்சு ஓட முடியலை. 77களில் பெஞ்சு மேலே ஏறி பெஞ்சை தாவி போவார். ஒன்றுக்கு ஒன்று தாவுதுன்னா அது எது தாவுன்னு உங்களுக்கே தெரியும். அது மாதிரி தாவுவார். இப்போ வேஸ்டியெல்லாம் தூக்கி போட்டு அன்றவோட தான் சுற்றுவார் சட்டசபையில். எம்ஜிஆருக்கு அவ்வளோ பெரிய தலைவலியை கொடுத்தார். ஆரம்பத்தில் எம்ஜிஆர் புதுசாக சீஃப் மினிஸ்டர் ஆன ஒன்று எதிர்பார்க்கலை. சட்டசபைன்னு ஒன்று அவர் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு போனால் அவ்வளோ பேரும் ஜட்டியோடு சுற்றுறான், அவ்வளோ பேரும் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். அதில் முதல் இடம் வகித்தவர் இந்த துரைமுருகன். இன்றைக்கி குதிக்கிற மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு குதிச்சார். எடப்பாடி எதிர்த்து திட்டுறாரு, அவரை மோதலார். எம்ஜிஆர் திட்டுறார், மோதலை. அவருக்கு கருணாநிதியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அப்போ தான் உளவுத்துறையை கூப்பிட்டு சொன்னார், என்ன இது ஒரு மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் விசாரிங்க, இது எப்படி உருவாகுதுன்னு விசாரிங்க அப்படின்னோடனே அப்போ உளவுத்துறை அவங்களுக்கு இன்ஃபார்மரை வச்சு, அவருடைய கருணாநிதியோட வலது கையே போலீஸ் இன்ஃபார்மர், அது அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாமல் இறந்து போயிட்டார். இப்போ ஸ்டாலினுக்கும் தெரியாது. அவருடைய வலது கையே வந்து போலீஸ் இன்ஃபார்மர். அப்போ உளவுத்துறையில் அந்த மிகப்பெரிய அதிகாரி சொன்னனே மோகன்தாஸ், அந்த போலீஸ் இன்ஃபார்மரை வச்சு இவங்க என்ன எல்லாம் ஒரே மாதிரி செய்கிறாங்களேண்ணே, அதாவது வேஷ்டி ஊற்றுறானே எல்லா பேரும், பெஞ்ச் மேலே ஏறி தாவிக்கிட்டே போகிறானே, மோடஸ் ஆப்பரண்டி அந்த ஒரே மாதிரி இந்த குற்றவாளிகள் செய்கிற மோடஸ் ஆப்பரண்டி ஒன்றா இருக்கு. அப்படிங்கும்போது அவங்க கிடைத்த செய்தி அப்போ எம்ஜிஆருக்கு சொன்னாங்க. என்னன்னு கேட்டால், சட்டசபை நடப்பதற்கு முதல் நாள் கருணாநிதி அவர் வசனம் எடுத்தார்ல, திரைப்படங்களில் வசனத்திலாம் சொல்லி கொடுப்பார்ல, அதே மாதிரி இவர்கள் பேசுகிற வசனத்தை எல்லாம் கருணாநிதி எப்படி பேசணும்னு நடித்து காட்டுவார். ஏய் இந்தந்த வார்த்தை போடு, இப்படி சுற்று, வேஷ்டி அவர், இது அவர், பெஞ்சில் ஏறி குதின்னு கிளாஸ் எடுப்பார். அது ரொம்ப வசதியாக போச்சு. இந்த போலீஸ் இன்ஃபார்மரை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, துரைமுருகன் என்னென்ன பண்ணுவார் நாளைக்குங்கிறத முதல் நாளே சொல்லிடலாம். அப்போ தான் எம்ஜிஆர் வந்து பார்த்தா, அவன் போலீஸ்காரன் சொல்கிற மாதிரியே செய்கிறாரு அவர், அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு நாடகம் போட்டு தானே பண்ணுவாங்களோ அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டார். இன்றைக்கி இப்போ எடப்பாடியாச்சும் கத்துன்னு கத்தி சண்டை போட்டார். எம்ஜிஆர் அவருடைய தரத்துக்கு சண்டை போட முடியாது, கத்த முடியாது, பத்திரிக்கையெல்லாம் போட்டு விட்டுருவான். அதனால் எம்ஜிஆர் என்ன பண்ணி அமைதி காத்து ரவுடிக்கு ரவுடியை உருவாக்கினார். எடப்பாடியெல்லாம் அவங்கள போய் மாத முடியுமா? இப்போ பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்டிங்கன்னா ஏதோ கேமரா இருக்குன்னு அசத்திட்டு இருக்காங்க, இல்லை நிறையா கட் பண்ணியிருப்பாங்க அந்த கேமராவில் இருந்தாலும் அவர் பேசுனது. அப்புறம்தான் என்ன பண்ணார், 2 ரவுடியை உருவாக்கி தாமரக்கணிங்கிறவரை உருவாக்கி அடி. தாமரக்கணி வந்த உடனே தான் ஓடினார் துரைமுருகன். இளம் வயது துரைமுருகனை பார்த்தவர் எம்ஜிஆர். இளம் வயது துரைமுருகனை எப்படி இது பண்ணணும்னு நினச்சி இது பண்ணவர் எம்ஜிஆர். அதோடு தான் கருணாநிதிக்கு இந்த விஷயம் போச்சு. ஐயா நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயம் அங்கே போயிடுச்சு, நீங்கள் வேஷ்டி ஊக்க சொல்கிறது பேதை ஊக்க சொல்கிறதுலாம் எம்ஜிஆருக்கு போயிடுச்சுன்னு தான் அப்புறம் கொஞ்சம் அமைக்கி வாசித்தார். இந்த மாதிரி துரைமுருகன் மாதிரி இன்னும் 2 துரைமுருகன் இருந்தாங்க, 2 பேரும் செத்து போயிட்டாங்க. கா சுப்புங்கிற ஒரு ஒன்று, ரஹ்மான் கான் இதே மாதிரி ரவுடித்தனம் பண்ணாங்க. அத்தனையும் சமாளித்தார். பாவம் எடப்பாடிக்கு டெம்பரேச்சர் ஏறிச்சு, ப்ரெஷர் ஏறிடுது. அவர் கத்தி கொண்டு இருக்கிறார், ஸ்டாலின் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆக உங்களுக்கு இதே மாதிரி ஒரு எதிர்க்கட்சி உருவாகி உங்களை வந்து இது பண்ணும்போது தான் ஸ்டாலினுக்கு தெரியும். ஏன்னா சட்டை கழிச்சுட்டு போயிடுவார் ஸ்டாலின், ஏற்கனவே பனியனை கழிச்சுட்டு போனார். அது மாதிரி ஒரு எதிர்க்கட்சி உருவாகலை. அதனால் ஸ்டாலின் தப்பித்து கொண்டு இருக்கார். அவருக்கு பேசவே தெரியாது. இவர் சொன்னபடி வைகோ சொன்னபடி அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க.
ஒரு எதிர்கட்சி ஒரு கட்சி நகர செயலாளருக்கு தெரிந்து கூட தெரியாதுங்கன்னு சொன்னார். அப்படிப்பட்டவர் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு சரியான எதிர்கட்சி இல்லை. ரவுடிகள் எல்லாம் அவங்க கட்சியில் இருக்காங்க. 85 வயதிலேயே இவ்வளவு ரவுடித்தனத்தை ஒரு அரசியல் இதில் பண்ணுறாருன்னா சட்டசபை நாட்டு மக்கள் யூகித்து கொள்ளுங்கள். இவங்க திமுகனா என்ன, இவங்க கலாச்சாரம் என்ன. ஆனால் இன்று இவர் செய்யும் ரவுடித்தனத்திற்கு குரு கருணாநிதி தான். அதை புரிஞ்சுக்கணும். அவர் தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர். அதைத்தான் இன்று துரைமுருகன் சட்டசபையில் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை போட்டோம். நீங்கள் பல விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது இந்த டங்ஸ்டன் பிரச்சனை சட்டசபையில் எதிரொலித்திருக்கிறது. ஸ்டாலின் கமிஷன் எல்லாம் வாங்கிட்டு இது பண்ணாருன்னு நேற்றே சொன்னோம். இன்றைக்கி அதை எதிரொலித்திருக்கிறது. ஸ்டாலின் உத்தமர் வேஷம் போடுறாரு. இங்கே என்ன டங்ஸ்டனை எதிர்த்தவர்களே நாங்கள்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கே எதிர்த்தீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க சட்டசபையில். நாங்கள் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் வரும்போது அங்கே நாங்கள் எதிர்த்தோம். பார்லிமெண்ட்டில் எதிர்த்ததை பற்றி பிரச்சனை இல்லை. இங்கே ஆதரிச்சிங்களா இல்லையா? நாங்கள் எப்போதும் ஆதரித்ததே இல்லைங்கிறாரு. ஏன் ஆதரிச்சது இல்லைன்னு சொல்கிறீங்க? பிப்ரவரி மாதம் கான்ட்ராக்ட் போட்டு பிப்ரவரி மாதம் ஏலத்துக்கு விட்டாங்களே, அப்போ ஏன் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க ஆள் இல்லை சட்டசபையில். உத்தமர் போல் வேஷம் போடுறாரு. பிப்ரவரி மாதம் பார்லிமெண்ட்டில் எதிர்த்து பேசிட்டு, அதான் நான் சொன்னேன்ல, ஸ்டெர்லைட்டும் அப்படி தான். ஜெயலலிதா கொண்டு வரும்போது எதிர்த்து பேசிட்டு ஆளுங்கட்சியாக வந்தோன்னா லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அவர்களுக்கே சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்த மாதிரி டங்ஸ்டன் விவகாரம் பார்லிமெண்ட் வரும்போது எதிர்த்து பேசுகிறது. ஏன்னா பப்ளிக் பார்ப்பான்ல, பார்க்குறவனுக்கெல்லாம் பாரு நான் எதிர்த்து பேசுகிறேன்னு. அப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த ஏலத்துக்கு வர அமைதியாக இருந்தாங்க. ஏலம் முடிஞ்சது, அமைதியாக இருந்துட்டு பெரிய அமௌண்ட்டை எடுத்து போட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்த உண்மையான விஷயத்தை சொல்கிறேன். ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி லஞ்சம் வாங்குவார்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ திமுகவில் ஒருத்தர் இருக்கார், எம்பியாக இருக்கார். அதாவது நீங்களே யூகிச்சுக்கோங்க. அவர் ஜெயலலிதா பீரியடில் மந்திரியாக இருந்தார். மண்ணை லஞ்சம் வாங்குறதில்ல. அவர்கிட்ட ஒருத்தவங்க அப்ளிகேஷன் போடுறாங்க, எனக்கு இந்த இதில் அனுமதி கொடுங்க அப்படின்னு. இவர் அவ்வளோதானே, இவ்வளோ ஒன்று ரேட் பேசுகிறாரு. டீல் ஓகே, ஃபைல் வரணும். அப்போ மந்திரியே சொல்கிறாரு அவங்ககிட்ட, உதவி கேட்டு வந்தவங்ககிட்ட, ஏப்பா எனக்கு பணம் கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ணணும், இப்போ உனக்கு அனுமதி கொடுக்கணும். என் ஃபைலை கீழே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் அனுப்புவான். அவன் ஏதாச்சும் எதிர்ப்பு தெரிவித்து நான் கையெழுத்து போட்டேன்னா நாளைக்கு பிரச்சனையில் மாட்டிக்குவேன். அதனால் அவனையும் நம்ம இதில் சேர்ந்து மாட்டணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்னு கேட்டான். எனக்கு கோடியில் கொடுத்துருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துரு, அப்போ தான் ஒரு ஃபைல் சாதகமாக அனுப்புவார், நான் கையெழுத்து போட்டால் பிரச்சனை இருக்காது அப்படின்னு மந்திரியை ஐஏஎஸ்காரனுக்கு பணம் கொடுக்க சொல்லி சொல்கிறார். இந்தவங்க யாருக்கு காரியம் நடக்கிறோமோ அவங்க ஐஏஎஸை கொடுத்து 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஐஏஎஸ் வாங்கிக்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க போங்கங்கிறாரு. உடனே மந்திரிக்கு அனுப்புங்க ஃபைலை அப்படின்ட்டு போகிறாங்க. மந்திரிகிட்ட போகிறாங்க 2 நாள் கழிச்சு. ஐஏஎஸ்க்கு பணம் கொடுத்தேன்னு கேட்குறாரு. கொடுத்தேன்னு ஒன்று, என்னையா நீ 10 லட்சத்தையும் வாங்கிட்டு இந்த இதை ப்ராஜெக்டை கொடுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கான், எதிர்த்து எழுதியிருக்கான், கேடிஆர் பாம்பு இருக்க என்னையோட அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சொல்கிற, ஒருவேளை 10 லட்சம் உனக்கு பத்தலை பிறகு இன்னொரு 10 லட்சம் கொடு, நான் ஃபைலை திருப்பி அனுப்புகிறேன்னு ஃபைலை திருப்பி ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கிளாரிஃபிகேஷன் கேட்டு விளக்கம் கேட்டு அனுப்புகிறாரு. அடுத்து 10 லட்சம் கொடுக்குறாங்க ஐஏஎஸ். உடனே மறுபடியும் ஃபைல் வருது. மந்திரி சொல்கிறாரு, ஐயோ இந்த தடவையும் எதிர்த்து எழுதியிருக்காயா, 20 லட்சத்தை வாங்கி. எங்கள் அரசியல்வாதிகளை விட அயோக்கியங்களாக இருப்பாம்பு இருக்குது. இது நடந்த கதை, அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஐஏஎஸ் இப்படி இருந்தது தமிழ்நாட்டில். எல்லா ஐஏஎஸையும் மோசம்னு சொல்லலை. ஐஏஎஸில் ஒரு சில பேர் இப்படி லஞ்சத்தையும் வாங்கி கொண்டு உத்தமர் வேஷம். இது அப்படியே ஸ்டாலினுக்கு பொருணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, லஞ்சத்து பணத்தையும் வாங்கிட்டு எதிர்த்து எழுதான். இதுதான் ஸ்டாலின். நீங்கள் ஸ்டாலினோட கேரக்டரே இதுதான். எதிர்த்து பேசுவார், லஞ்சம் வரும்போது வாங்கிக்குவார், பிரச்சனைன்னு வந்ததுன்னா எதிர்த்து அவங்கள கவுத்தி விடுவார். அதுதான் டங்ஸ்டனில் நடந்திருக்கு. வேதாந்தா குரூப்புக்கும் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு இதோ அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறார் ஸ்டாலின். அதனால் டங்ஸ்டன் விஷயத்தில் ஸ்டாலின் சட்டசபையில் சொல்வது அனைத்தும் பொய். இவர்கள் எதிர்த்தது உண்மை.
ஆனால் லஞ்சத்தை வாங்கி கொண்டு தான் இவர்கள் வந்து ஏலம் வரும்போது வாய் மூடி இருக்கிறார்கள். இப்போ லஞ்சம் இது முடிஞ்ச உடனே, ஏலம் முடிஞ்ச உடனே எல்லா மக்களும் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் மந்திரி மூர்த்தி சொல்லி, நான் மதுரையை சேர்ந்தவன், இங்கே பிரச்சனையாச்சுன்னா நாளைக்கு ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஸ்டாலின்கிட்ட சொன்ன உடனே வேதாந்தா குரூப்போட முதுகில் குத்திட்டு நல்லவர்கள் போர் வேஷம் போடுகிறார்கள்ங்கிறது தான் அடுத்த கருத்து. அடுத்து அண்ணாமலை செய்திகள். அண்ணாமலை சொல்லிட்டார், நான் முதலே சொன்னேன், டிஎம்கே ஃபைல் 1, 2 இப்போ 3 விட போகிறேன் போதே சொன்னேன், ஊரே மாத்திரை வச்சுக்காதீங்க. டிஎம்கே ஃபைல் 1ல் ஒரு நடவடிக்கை எடுக்கலை, டிஎம்கே ஃபைல் 2லையும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, 1, 2, 1 எடுக்காத போது 3ன்னு சொல்லி ஊரை ஏமாற்றாதீங்கன்னு சொன்னோம். ஆனால் இப்போ அண்ணாமலை நான் 3 வெளியிட போகிறேன். எப்போ வெளியிட போகிறேன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியிட போகிறாங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலையே சொல்கிற விஷயத்தை பாருங்கள். நான் ஃபைல்ஸ் 1 விட்டுருக்கோம், ஃபைல்ஸ் 2 விட்டுருக்கோம், இந்த ஃபைல்ஸ் 3 எலெக்ஷன் வரட்டுங்கன்னா அடுத்தது பெரிய லெவலில் கம்பைல் பண்ணியிருக்கோம். ஃபைல்ஸ் 3 கொஞ்சம் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து கவர் பண்ணலான்னு இருக்கோங்கண்ணா. ஏன்னா கூட்டணி கட்சியும் தப்பிச்செல்லாம் போகக்கூடாதுங்கன்னா, எனக்கு தமிழ்நாட்டில் வர்ற பல டெண்டர் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதனால் கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய இன்றைக்கி இந்த டெண்டர்லாம் யார் யாருக்கு போயிருக்குன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குங்கன்னா, தமிழ்நாட்டில் திமுக வந்த பிறகு இந்த 3 ஆண்டு கால டெண்டரை முழுமையாக அனலைஸ் பண்ணுறோங்கண்ணா, கம்ப்ளீட்டாக. ஆக இவர்கள் அண்ணாமலை வெளியிடும் டிஎம்கே பற்றிய குழுதெல்லாம் வந்து வெறும் தேர்தலுக்காக, தேர்தல் யுக்திக்காக, தேர்தலை இதை சொல்லி இவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக பண்ணுகிற ஏமாற்று வேலை. இதில் எவ்வளோ விளக்கமாக சொல்கிறாரு பாருங்கள். கான்ட்ராக்டு பூரா எப்படி வந்து திமுகக்கார கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறான், இவன் கட்சிக்காரனுக்கு என்ன கொடுக்குறான், பினாமியில் கம்பெனி வச்சு எப்படி கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, இவ்வளோ விஷயமும் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா மத்திய அரசாங்கத்தில் அவங்க கட்சி இருக்குல்ல. ஆனால் இவ்வளவு ஆதாரத்தையும் வச்சுக்கிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார் அண்ணாமலை. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்போ அவங்களுக்கும் கள்ள தொடர்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். உங்கள் கையில் தான் அவ்வளோ ஆதாரம் இருக்க, எதுக்கு எலெக்ஷன் வரை வெயிட் பண்ணுறீங்க? எலெக்ஷனுக்கு மக்கள்கிட்ட காமிச்சு ஏமாற்றி ஒரு இதாக காமிச்சு எலெக்ஷனில் ஜெயிக்கலாங்கிறது தானே உங்கள் எண்ணம். ஊழல் செய்தவர்களை தண்டிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கும் கொஞ்சம் கூட இல்லை. நீங்களும் திமுகவின் ரகத்தில் சேர்ந்துட்டீங்கிறது தான். அது என்ன இவ்வளோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் அண்ணாமலையும் சொல்ல, நீங்களும் சாதாரண அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். எலெக்ஷன் டைமில் சொல்லிவிட்டு சும்மா பேரை வாங்கிட்டு அது உண்மையா பொய்யா, தண்டனை இருக்கா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் ஏமாற்று அரசியலை அண்ணாமலையும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒழுங்காக அந்த ஃபைலெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து டிஸ்மிஸ் பண்ணுங்க இந்த அரசாங்கத்தை. அந்த இதில் சம்மந்தப்பட்ட திமுக மந்திரிங்க யார் கான்ட்ராக்டில் இது பண்ணாங்களோ, முறைகேடு பண்ணாங்களோ, அவங்களெல்லாம் கைது செய்து உள்ளே போடுங்க. கூட்டணி கட்சிக்காரர்களெல்லாம் கைது செய்து உள்ளே போடுங்க. ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் சம்பாதிக்கிறது இல்லை தமிழ்நாட்டில், அத்தனை கூட்டணி கட்சியும் கோடீஸ்வரனாக இருக்கான். அதற்கு முடிவு கட்ட வேண்டும். அதை செய்யலைன்னா அண்ணாமலை மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை தகர்ந்து விடும் என்பது தான் அண்ணாமலை பற்றிய செய்திகளுக்கு எங்களுடைய பதில். அடுத்தது ஆதவ் அர்ஜுன். அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இவரெல்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது. இன்றைக்கி ட்விட்டரில் என்ன போடுறாரு, இவரும் சபரீசனும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ போட்டிருக்காரு. அப்போ புரிஞ்சுக்கோங்க, சபரீசனும் ஒரு ஒன்றா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? இவர் திமுகவோடு சேர்ந்தவர், திமுகவில் தான் இருந்திருக்காரு, சபரீசன் டீமில் இருந்திருக்காரு. பிரசாந்த் கிஷோரை இவங்கெல்லாம் கொண்டாந்து தான் திமுகவை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அங்கே இவருக்கு ஏதோ பிரச்சனை, திமுகவில் கேட்ட கமிஷன் வரலையா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையான்னு திமுக மேலே உள்ள கோபத்தில் வெளியில் வந்து விசிகாவில் சேர்ந்துருக்காரு. சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. ஊழல் அப்படின்னு பேசுகிறாரு. திமுகவின் ஊழல் உங்கள் மாமனார் பண்ணாத ஊழலாக ஏற்கனவே சொல்லிட்டேன். 2011 ஆதவ் அர்ஜுன் மாமனாரை மார்ட்டினை குண்டர்கள் சட்டத்தில் கைது செய்யணும்னு காவல்துறை முடிவெடுத்தாங்க. ஜெயலலிதா அவர்கிட்ட சொன்னாங்க, உடனே ஜெயலலிதா அவர்கள் கைது பண்ணுனாங்க. ஆனால் ஆதவ் அர்ஜுன் கருணாநிதி குடும்பத்திற்கு நெருங்கியவர், குறிப்பாக ராஜாத்தி அம்மாளுக்கு நெருங்கியவர். இவரை காப்பாற்றுவதற்காகத்தான் ராஜாத்தி அம்மாள் சசிகலாவுக்கு ஃபோன் போட்டு 2011 அவரை கூண்டாசில் போடாதங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகியர் அவர். அந்த யோகியரின் மருமகன் எப்படி யோகியராக இருக்க முடியும்? என்னமோ ஊழலை பற்றி பேசுகிறேன், லஞ்சம் இதை பற்றி பேசுகிறேன், இதெல்லாம் பொருத்தமானதா என்ன?
இது வாரிசு அரசியல்னு பேசுகிறீங்களே. அன்றைக்கி சபரீசனுங்கிற வாரிசோடு சேர்ந்து தானே நீங்கள் எல்லா வேலையும் பண்ணியிருக்கீங்க. வாரிசோடு சேர்ந்து வாரிசுக்கு வந்து முழு அங்கீகாரம் கொடுத்தது நீங்கள் தானே. பிரசாந்த் கிஷோரை வச்சு அவங்க கூட தானே. இன்றைக்கி வெளியில் வந்துக்கிட்டு வாரிசு அரசியல் இருக்க முடியாதுன்னா அப்போ திமுகவின் வாரிசுக்கும் உங்களுக்கு ஏதோ சொந்த பிரச்சனை, பணப்பிரச்சனை, அதை பழி தீர்த்து கொள்வதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் அது. அதனால் ஆதவர்ஜுனெலாம் ஒரு மனிதராக ஒரு அரசியலில் ஒரு சக்தியாக யாருமே நினைக்காதீங்க. அவருக்கு வந்து தேவை விளம்பரம், அந்த விளம்பரத்தை பெற்று கொண்டிருக்கிறார். அதனால் ஊழலில் ஊறியவர் அவர், வாரிசு அரசியலுக்கு கை கொடுத்து வாரிசுகளுடன் சுற்றி தெரிந்தவர் அவர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஆதவர்ஜுன் ட்விட்டரில் போட்டதுக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்து. ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறோம். அடுத்து அவங்க சம்மந்தப்பட்ட அடுத்த ஒரு செய்தி, திருமாவளவன் அண்ணாமலைக்கு ஒரு சவால் விட்டுருக்கு. என்னென்னா, அதானி கட்டுப்பாடில் மோடி இருக்கிறாரா இல்லை மோடி கட்டுப்பாடில் அதானி இருக்கிறாரா என்பதை அண்ணாமலை விளக்க வேண்டும்ங்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் கட்டுப்பாடில் ஆதவர்ஜுன் இருக்காரா இல்லை ஆதவர்ஜுன் கட்டுப்பாடில் நீங்கள் இருக்கீங்களாங்கிற விஷயத்த முதல் எல்லாத்துக்கும் வெளில சொல்லுங்கள். அதுக்கடுத்தது ஸ்டாலினுக்கு உங்களுக்கு டீலிங் எப்படி, ஸ்டாலின் கட்டுப்பாடில் நீங்களா இல்லை உங்கள் கட்டுப்பாடில் ஸ்டாலினா, அதுவே எல்லாருக்கும் தெரியல. ஆதவர்ஜுனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு தெரியல. இந்த லட்சணத்தில் ஒரு இதுக்கு போயிட்டார், அதானிக்கும் அவருக்கும் பாஜகவுக்கும் போயிட்டார். இது என்ன சந்தேகம்? பாஜக மோடிக்கும் அதானிக்கும் நெருக்கம் இருப்பது உண்மை. ஏன் உங்கள் காங்கிரஸில் இருக்கும்போது விஜய் மல்லையாவோட உங்கள் காங்கிரஸ்காரன்லாம் வந்து நெருக்கமாக இல்லையா? ஒவ்வொரு பணக்காரனுக்கும் ப. சிதம்பரம் பேங்க்குக்கு லெட்டர் கொடுத்தாரா இல்லையா? கேளுங்க, இவங்களுக்கு லோன் கொடுங்க, இவங்களுக்கு லோன் கொடுங்கன்னு. ப. சிதம்பரம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்த எத்தனை பேர் லோனை கட்டாமல் ஆயிரக்கணக்கான கோடியை ஏமாற்றிருக்காங்க. அதுக்கு காங்கிரஸ் சொல்லக்கூடிய பதில் என்ன? அரசியல்வாதி ஒவ்வொரு பணக்காரனை கையில் வச்சுக்குவாங்க டொனேஷனுக்கு, இதுக்கு, இதெல்லாம். அவங்க வச்சதுக்கும் நீங்கள் வச்சுருக்கிறதுக்கும் வித்தியாசம். அன்னைக்கு அவங்க கையில் வச்ச பணக்காரர்லாம் வந்து பிஸ்னஸ் மேன், அவ்வளோதான். நீங்கள் வந்துக்கிட்டு கொள்ளையடிக்கிறவங்களோட இது வச்சுக்கிட்டு, ஸ்டாலின் போன்றவங்களோட துறையை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கொள்ளையடிக்கிற பணத்தில் பங்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. டொனேஷன் கொடுத்துருக்காரு 10 லட்சம். எதுக்கு? வெள்ளம் பாதிக்கப்பட்ட இதுக்கு. பார்த்துக்கோங்க பணம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. ஸ்டாலினே 2 லட்சம் சேலரி அவருடைய சம்பளத்தை கொடுத்துருக்காரு. எதிர்க்கட்சியாக இருக்கும் திருமாவளவன் கையில் எவ்வளோ பணம் முழங்கினா 10 லட்சம் இறக்கத்திலேயா கொடுத்தாரு? வட மாவட்டங்களில் நடக்கும்போது தான் அவர் கொடுப்பார். தென் மாவட்டங்கள்லாம் நடந்தால் 1 பைசா உள்ள வெள்ளத்துக்கு கொடுக்க மாட்டார். சென்னையில் நடந்தால் கூட கொடுக்க மாட்டார் 10 லட்சம். அவள் ஆள் பார்த்து இது செய்வார். இவருக்கு ஏது 10 லட்சம் சொல்லுங்கள்? ஒரு பதவியில் இல்லை, ஒரு இதில் இல்லை, கட்சியில் இவருக்கு யார் டொனேஷன் கொடுக்குறா? எப்படி இவ்வளோ பணம் வருது இவங்களுக்கெல்லாம்? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால் இவர்களையும் ஒரு அரசியல்வாதிகள் என்று நாம் பேசிக்கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய வெட்கக்கேடான செயல் அப்படிங்கிறத திருமாவளவன் சம்மந்தப்பட்ட செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து சட்டசபையில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, பேசினவங்க, இவ்வளோ வெள்ளம் வருதுங்க, தடுப்பணை கட்டலை, அங்கங்கே தடுப்பணை கட்டுங்க. இந்த அணை கட்டுறதுக்கெல்லாம் இது யாருன்னு கேட்டிங்கன்னா துரைமுருகன், துச்சாதன் துரைமுருகன் தான் அணை கட்டுறதுக்கெல்லாம் இன்சார்ஜ். அதனால் எல்லோரும் சொல்கிறாங்க அணை கட்டுங்கங்க. இவர் எங்கிட்ட வருமானம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கார். இந்த மணல் கொள்ளையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்து வருமானத்துக்கு துடித்து இருக்கார். உடனே இவர் என்ன பதில் சொல்கிறாரு? என்ன பதில் சொல்லணும்? சரிங்க, எங்கெங்கே வெள்ளம் வருகிறதோ அந்த வெள்ளம் வரக்கூடிய இடங்களிலெல்லாம் நாங்கள் தடுப்பணியாக கட்டுறேன் அப்படிங்கிற உறுதியை இந்த மன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லணும். உடனே எழுந்திரிச்சு 1000 தடுப்பணை கட்டுறேன் அவர் சொன்னது. எப்படியாச்சும் ஸ்டாலின்கிட்ட ஃபண்டை வாங்கி 1000 தடுப்பணை. என்ன கணக்கு எடுத்தீங்களா? எங்கெங்கே தண்ணீர் தேங்குதுன்னு எடுத்தீங்களா? எந்த இடத்துல தடுப்பணை அவசியம்னு எடுத்தீங்களா? அதை வச்சு தானே எத்தனை தடுப்பணைங்கிறத முடிவு பண்ணணும். தடுப்பணை கட்டணுன்னு 1000 தடுப்பணை என்ன பார்த்தா 40%. ஒவ்வொரு தடுப்பணைக்கு 40. ஒரு தடுப்பணையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி வரும். ஆயிரக்கணக்கான கோடினா 40% கணக்கு போடுங்க. இது வந்து அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. மக்களின் தேவை என்று வரும்போது அதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 40% சதவீதத்துக்காக இந்த 4000 கோடி சென்னையில் நடந்ததில்லை. இது நீர்வடிகால் இதுக்கு கேணீர் அமுக்குனா இல்லை, அது மாதிரி 1000 தான் அணை கட்டினா என்ன ஆகும்? 4000 கோடி ஒரு அணைன்னு வச்சிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். கிட்டத்தட்ட 1000 இதுன்னா எத்தனை 1000 இது கோடி வரும் அது உங்களுக்கு.
ஆக எத்தனை 1000 கோடி வரும்? ஒரு அணைக்கு 4000 கோடினா 1000 அணைன்னு என்ன? ஒட்டுமொத்த கஜானா 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டில் இதுவே நம்ம தமிழ்நாட்டு பட்ஜெட். இவர்கள் அடிக்கும் கொள்ளை என்ன பண்ணுவான்? வேர்ல்டு பேங்க்கில் இது வாங்கி மற்ற வங்கிகளில் பூரா கடனை வாங்கி தடுப்பணை கட்டுறேன்னு பாதியை மொங்காம் போட்டுட்டு இந்த 4000 கோடி மாதிரி அடித்து போய்விடலாம் அப்படிங்கிற. அதனால் இவருக்கு சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு துரைமுருகன் மிகப்பெரிய ஸ்கேமுக்கு ரெடியாகிறார். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடியை இதை அடிப்பதற்கு இவர் திட்டம் போடுகிறார். ஸ்டாலின் ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்களுடைய வரிப்பணம் அது மட்டும் இல்லை, கடனை வாங்கி தான் நீங்கள் பண்ணுவீங்க. இன்னும் 8 லட்சம் கோடிங்கிறத 10 லட்சம் கோடின்னு ஆக்கிடுவாங்க. அதற்கு விதை போடுகிறார் துரைமுருகன். ஸ்டாலின் எச்சரிக்கையாக இருக்கணும். யார்கிட்ட போய் சொல்லுது? நீங்களே பயங்கரமான ஆள். உங்கள்கிட்ட போய் துரைமுருகன்ட்டு எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறதுல வேறு வழி இல்லை. உங்களை மாதிரியாக தான் சீஃப் மினிஸ்டராக வந்துடுறாங்க. காலத்தின் கொடுமை. யார்கிட்ட போய் திருடர்களை பற்றி திருடர்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. திருடர்களில் சாவி கொடுத்தாச்சு, அவன் அடித்து கொள்ளையடிக்கத்தான் செய்வான். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா கம்ப்ளைண்ட் யார்கிட்ட பண்ணோமா அவர் மகா திருடன். அப்புறம் என்ன போகிறது? நாட்டில் யார்கிட்ட போய் சொல்கிறது? அதனால் பேசுவது நமது கடமை. விழுபவர்கள் காதில் விழுகட்டும், மனசாட்சி இருப்பவர்கள் சிந்திக்கட்டும், மனசாட்சியை அடகு வைத்தவர்கள் அந்த கொள்ளையில் பங்கு வாங்கட்டும். இதுதான் நம்ம சொல்ல முடியும். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.